வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். கூட்டுறவு முறையில் செயல்படும் வாடகை கார் சேவை ஒன்றை அரசு விரைவில் தொடங்கும் என மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். வக்ஃபு திருத்த மசோதாவை விலக்கிக் கொள்ள மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்தில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றத்தில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் தாயகம் திரும்பும் வரை அவர்களது குடும்பங்களுக்கு மாதம் 500 ரூபாய் வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். ஊபர், ஓலா போல சகஹார் டாக்ஸி என்ற பெயரில் கூட்டுறவு முறையில் செயல்படும் வாடகை கார் சேவை ஒன்றை அரசு தொடக்கும் என மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். கூட்டுறவு மூலம் அபிவிருத்தி என்னும் அரசின் கொள்கைக்கு ஏற்றதாக இந்த முன்முயற்சி அமையும் என அவர் இன்று மக்களவையில் விவாதம் ஒன்றில் பேசுகையில் கூறினார். பெரிய அளவில் தொடக்கப்பட உள்ள கூட்டுறவு வாடகை கார் சேவையினால் லாபம் நேரடியாக ஓட்டுநருக்கு செல்ல ஏதுவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டுறவு காப்பீட்டு நிறுவனம் ஒன்றும் விரைவில் அமைக்கப்படும் என அமைச்சர் மேலும் கூறினார். 5G தொலைத்தொடர்பு துறையில் உலகின் 2வது மிகப்பெரிய சந்தையாக இந்தியா திகழ்வதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பல்வேறு துறைகளுக்கு அரசு அளித்து வரும் முக்கியத்துவம் காரணமாக அடிப்படையான பல மாறுதல்கள் உருவாகி இருப்பதாகவும் பல்வேறு துறைகளில் மொத்தம் 11 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்யப்படுவதாகவும் கூறினார். இந்தியாவின் ரயில்வே துறை இவ்வாண்டில் 1.6 பில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு உலகின் 2வது மிகப்பெரிய சரக்கு போக்குவரத்து கட்டமைப்பாக மேம்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்திய துறைமுகங்களும் அபார வேகத்தில் வளர்ச்சி அடைந்து வருவதாக கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் மின் அணுவியல் உற்பத்தியில் மிகவும் பின்தங்கியிருந்த இந்தியா தற்போது உலகின் முன்னணி ஏற்றுமதி நாடாக திகழ்வதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவின் UPI பணப்பட்டுவாடா முறையில் அனைத்து தெற்குலக நாடுகள் மட்டுமின்றி பணக்கார நாடுகளும் ஆர்வம் காட்டுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்தியா செமி கண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு செமி கண்டக்டர் நிறுவனங்களுக்கு வழங்கும் தாராளமான சலுகைகள் மற்றும் மானியங்களால் நாட்டில் இத்துறை விரிவடைந்து வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ். கிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்தியாவின் செமி கண்டக்டர் தொழில் சூழல் குறித்து பெங்களூரில் இன்று நடைபெற்ற மாநாட்டின் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், செமி கண்டக்டர் சில்லுகளை இந்தியாவிலேயே தயாரிக்கும் கனவு இவ்வாண்டு இறுதிக்குள் நிறைவேறும் என்றார். தற்போது சுமார் 50,000 பில்லியன் டாலராக உள்ள இந்தியாவின் செமி கண்டக்டர் துறை 2030ஆம் ஆண்டிற்குள் 110 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என திரு கிருஷ்ணன் தெரிவித்தார். செமி கண்டக்டர் சூழல் மேம்பட்டு வருவதால் வெளிநாடுகளில் அதிநவீன தொழில்நுட்ப துறைகளில் பணிபுரிந்து வரும் இந்திய வல்லுநர்கள் தாயகம் திரும்பவும் ஏதுவாகும் என்றும் அவர் மேலும் கூறினார். இந்திய ஊடக மற்றும் கேளிக்கை துறையின் உள்ளடக்கம் பெரிய அளவில் ஜனநாயக மயமாகி வருவதாகவும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தொலைதூர பகுதிகளில் இருந்தும் திறமைசாலிகள் இத்துறைக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு கௌரவ் துவிவேதி கூறியுள்ளார். இன்று மும்பையில் கேளிக்கை மற்றும் ஊடகத்துறைக்கான ஃபிக்கி EY அறிக்கையின் வெளியீட்டு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதிய தொழில்நுட்பங்களால் ஊடக மற்றும் கேளிக்கை துறைக்கான உள்ளடக்கத்தின் வடிவத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதால் தவறான உள்ளடக்கத்தின் நுகர்வை தவிர்ப்பது குறித்து எச்சரிக்கை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் முன்முயற்சியான தேசிய படைப்பு திறன்சார் தொழில்நுட்ப கழகத்தின் மூலம் புதிய உள்ளடக்கம் மற்றும் தொழில்நுட்பங்களுக்கு மாற ஏதுவாகும் என்று பிரசார் பாரதி தலைமைச் செயல் அதிகாரி கூறினார். அமைச்சகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேவ்ஸ் மாநாடு குறித்து அவர் பேசுகையில், உலக அளவிலான ஊடகம் மற்றும் கேளிக்கை துறையினர் பலரையும் ஒரே மேடையில் கொண்டு வருவதாக இம்மாநாடு அமையும் என்றார். வேவ்ஸ் உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்து பன்னாட்டு ஊடகத்துறை நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுக்கு இடையிலான வட்டமேசை கூட்டத்திற்கும் தலைமையேற்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு அமர்வுகள் மற்றும் கலாச்சார செயல்பாடுகளும் வேவ்ஸ் மாநாட்டில் இடம்பெறும் என அவர் மேலும் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 120வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் நாளை 28ஆம் தேதி வரை 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாகவோ
அல்லது நமோ செயலி மற்றும் மை-கவ் இணையதளம் மூலமாகவோ தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. வக்ஃபு திருத்த மசோதாவை விலக்கிக் கொள்ள மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்தில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அரசியல் சாசனப்படியான அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான இம்மசோதா வக்ஃபு வாரியத்தின் அதிகாரங்களை பறிப்பதாக அமையும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தீர்மானத்தை அவையில் கொண்டு வந்து பேசுகையில் கூறினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு அரசும் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமே தவிர உரிமைகளுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். முக்கிய எதிர்க்கட்சியான அஇஅதிமுக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்தன. பிஜேபி உறுப்பினர்கள் தீர்மானத்தை ஆட்சேபித்து வெளிநடப்பு செய்தனர். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவருமான திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வக்ஃபு கூட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருப்பதாக கூறினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி 16வது முறையாக சட்டமன்றத்தில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானம் அரசு தீர்மானமாக மாற்றப்பட்டு ஒருமனதாக ஏற்றுக் கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவை நடவடிக்கைகளை காலவரையின்றி ஒத்திவைத்தார். கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் 13 அமர்வுகளாக நடைபெற்று முடிந்துள்ளது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் தாயகம் திரும்பும் வரை அவர்களது குடும்பங்களுக்கு மாதம் 500 ரூபாய் வழங்கப்படும் என புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். இன்று பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்த அவர், புதுச்சேரியில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்து பின்னர் பணி நீக்கம் செய்யப்பட்ட 252 செவிலியர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என்றும், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஊழியர்களுக்கான 8500 ரூபாய் சம்பளம் 15000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மருத்துவ ஆக்சிஜன் நிர்வாகத்தில் ஒரே சீரான திறம்பட்ட நடைமுறைகளை அனைத்து மருத்துவமனைகளும் பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் மத்திய அரசால் தயாரிக்கப்பட்டுள்ள தேசிய அளவிலான வழிகாட்டு நெறிமுறைகளை சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவாத்சவா புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இன்று நடைபெற்ற பயிலரங்கில் வெளியிட்டார். மருத்துவ தேவைகளுக்கான ஆக்சிஜனை சேமித்து வைப்பதற்கான உபகரணங்களை அவசர தேவைகளின் போது உடனடியாக பயன்படுத்துவதற்கு ஏற்றதாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மருத்துவ ஆக்சிஜன் நிர்வாகத்தில் பயிற்சி பெற்ற மனித வளத்தை உருவாக்கும் நோக்கத்திலான தேசிய திட்டமும் இன்றைய பயிலரங்கில் தொடக்கி வைக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டில் இந்தியா இலங்கையை தாண்டி உலகின் 2வது பெரிய தேயிலை ஏற்றுமதி நாடாக மேம்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மொத்தம் 255 மில்லியன் கிலோ அளவிற்கு இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டதாக இந்திய தேயிலை வாரியம் வெளியிட்டுள்ள தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 10% அதிகமாகும். இந்தியாவில் தேயிலை உற்பத்தியை அதிகரிக்கவும் தேயிலை உற்பத்தியாளர்களின் நலன்களை மேம்படுத்தவும் சுய உதவி குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. புதுடெல்லியில் கேலோ இண்டியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் இன்று முடிவடைந்தன. இன்று கடைசி நாளில் இடம்பெற்ற பாரா டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டிகளில் எஸ்டி பம்காரா, பாவிகா குக்காதியா, பிராச்சி பாண்டே, சசிதர் குல்கர்னி உள்ளிட்டோர் தத்தம் பிரிவுகளில் தங்கம் வென்றனர். ஆடவர் சதுரங்க பிரிவில் சஞ்சீவ் ஹம்மன்னவார் தங்கப்பதக்கம் வென்றார். புதுடெல்லியில் கடந்த 8 நாட்களாக நடைபெற்ற கேலோ இண்டியா பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 6 விளையாட்டு பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 1300 பாரா விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஐதராபாத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ஐதராபாத் லக்னோ அணிகள் மோதுகின்றன. குவஹாத்தியில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவு முறையில் செயல்படும் வாடகை கார் சேவை ஒன்றை அரசு விரைவில் தொடங்கும் என மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். வக்ஃபு திருத்த மசோதாவை விலக்கிக் கொள்ள மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்தில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றத்தில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் தாயகம் திரும்பும் வரை அவர்களது குடும்பங்களுக்கு மாதம் 500 ரூபாய் வழங்கப்படும் என
புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.